ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளவுட் ரன் ஃபங்க்ஷன் குயிக் ஸ்டார்ட் கன்சோல் இந்த லேபை அவங்க சொல்லியிருக்க ப்ரொசீஜர் படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். முதல் நம்ம கோட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி இது இருக்காது. இது வந்து அவங்க கொடுத்துருக்க ப்ரொசீஜரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் கோ இன் திஸ் வீடியோ. எப்போதும் போல் பாஸ்வேர்ட் காப்பி பண்ணிக்கிட்டு இன்கனெக்ட் விண்டோவில் ஓப்பன் பண்ணிப்போம். யூசர் நேம் அதுவே காமிச்சிடும். பாஸ்வேர்ட் மட்டும் பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துப்போம். ஐ அக்ரி கொடுத்து ஐ அக்ரின்னு கண்டினியூ கொடுத்துப்போம். இங்கே சைடில் கிளிக் பண்ணி கிளவுட் ரன் கிளிக் பண்ணிடுங்க. அதில் மேலே ரைட்டே ஃபங்க்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த கான்ஃபிகரில் வந்து நம்மளோட பழைய டேப் அங்கே வந்துட்டு இங்கே எனபிள் கேட்டுச்சுன்னா எனபிள் கொடுத்துக்கோங்க. இந்த டேப் வந்துட்டு அதில் டாஸ்க் ஒன்று கிளிக் பண்ணி அதில் கீழே வந்தீங்கன்னா ஜேஎஸ் ஃபங்க்ஷன் சர்வீஸ் நேம் இருக்கும். அதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே ஃபஸ்ட்டில் போட்டுக்கோங்க. செகண்டில் இருக்க ரீஜன் காப்பி பண்ணிட்டு வந்து செகண்டில் ரீஜன்னு காட்டுறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன்றில் வந்து இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது அலோவ் அன்ஆத்திகேட்டட் இன்னோவேஷன்ஸ் சம்திங் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி அதில் விசிபிள் சீக்ரெட்ஸ் அது இருக்கும். அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை 10 எரேஸ் பண்ணிட்டு 5 போட்டுக்கோங்க. போட்டு கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிட்டத்தட்ட முடிய போகுது. அங்கே ஃபுல்லாக லோட் ஆகி வந்தோடனே இந்த இடத்துல டெப்ளாய் கிரியேட் டெப்ளாய்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டெப்ளாய் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்திருக்கும் 50 ஏறிடுச்சு. ஸோ நம்ம செக் பண்ணிப்போம். டிக் ஆகிடுச்சு. இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே டெஸ்ட் அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல அந்த இடத்துல நேம்னு இருக்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரெஸ் பண்ணிடுவோம். ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. டெஸ்டிங் கிளவுட் ஷெல் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டு ஆத்தரைஸ் கொடுத்துக்கோங்க. காட்டிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. அப்படியே அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா லாக்ஸ் போக சொல்லுது. அந்த கீழே இருக்கு பாருங்க லாக்ஸ், அதை கிளிக் பண்ணி இதை மினிமைஸ் பண்ணிவிடுவோம். டெர்மினல் விண்டோவை மினிமைஸ் பண்ணிட்டு அந்த லாக்ஸில் கிளிக் பண்ணி லோட் ஆகுது. என்ன கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ஸோ அதை லோட் ஆக விட்டுருங்க கொஞ்ச நேரம். அது கொஞ்ச நேரம் லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லேப் ஃபினிஷாக இருக்கும். ஸோ செக் பண்ணிட்டே இருங்க. சம்டைம்ஸ் லேட்டாக கூட ஆகலாம். ஓகே கைஸ், லேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. see you on the next video.